ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கிராஃப் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிசி அப்படிங்கிற அந்த ப்ரெஸ்ஸில் 2 கேட்டகரி புக் வந்து சேல் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் வந்து கிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஒரு புக் வந்து ஆர்ட்ஸு, இன்னொன்று வந்து சயின்ஸு. இப்போ கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2000லேருந்து 2009க்குள்ளே சயின்ஸ் புக் வந்து எவ்வளோ இயர்ஸ் வந்து அதிகமாக விற்றுருக்கும் ஆர்ட்ஸ் புக்கை விட. ஓகேவா, இதான் வந்து கொஷின். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கொஷின் போயிடலாம். நம்ம ஃபுல்லாகவே இந்த கிராஃப் வச்சு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த லைன் வந்து பிரேக் ஆகிருக்கிறது வந்து ஆர்ட்ஸு, ஸ்ட்ரெயிட் லைன் வந்து சயின்ஸு. ஓகேவா, நம்மளுக்கு கொஷினில் வந்து 2000லேருந்து 2009 இதுக்குள்ளே வந்து எத்தனை வருஷம் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ பார்க்கலாம். நம்ம அந்த கிராஃப் வந்து பாருங்கள், 2000லேருந்து 2009 வரைக்கும். இந்த மேலே வந்து கிராஃப் வந்து ஏறி இருக்குல்ல, அதுதான் வந்து சயின்ஸு. ஓகேவா, இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2001ல் வந்து சயின்ஸ் வந்து கீழே இருக்குது. அப்போ அந்த இயர் வந்து எடுத்துக்கக்கூடாது. இப்போ 2002ல் வந்து மேலே போயிருக்கு சயின்ஸு. அப்போ அந்த 2002 வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2003லேயுமே வந்து மேலே தான் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 2004லேயுமே நல்ல ரீச்சில் மேலே இருக்குது. 2005லேயுமே சயின்ஸ் வந்து மேலே தான் போயிருக்கு. 2006ல் வந்து சயின்ஸ் வந்து கீழே வந்துருச்சு, ஆர்ட்ஸ் வந்து மேலே இருக்குது. அப்போ இந்த இயர் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா, அடுத்து 2007 பாருங்களேன், மேலே இருக்கா? அப்போ 2007 வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2008லேயுமே மேலே தான் இருக்குது. அப்போ 2008 வந்து போட்டுக்கோங்க. அடுத்து 2009ல் வந்து சயின்ஸ் வந்து கீழே இருக்குது, ஆர்ட்ஸ் தான் மேலே இருக்குது. நமக்கு கேட்டிருக்கிறது 2009 வரைக்கும் தான் கொஷின்லையுமே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இயர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணலாம். இது வந்து 1, 2, 3, 4, 5, 6. அப்போ மொத்தம் வந்து 6 வருஷம். ஓகேவா, ஆப்ஷன்லேயும் 6 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த சம் வந்து சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி கிராஃபு, பை சார்ட்லாம் வந்து கொடுத்து எதாவது கேட்குறாங்கன்னா அதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் டேட்டாஸ் வந்து எடுத்து போட்டாலே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.